Hello friends, welcome to Aptrix with Manik. This is survival of the fastest. Profit and loss ஒரு unavoidable topic. TNPSC இருந்தாலும் சரி, SSC இருந்தாலும் சரி, பேங்கிங் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நிறைய சம்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுல நிறைய ஷார்ட் கட்ஸும் போடலாம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆன் செல்லிங் 20 மேங்கோஸ், 20 மேங்கோ விற்கும் பொழுது ஒரு ஆள் வந்து லாபம் சம்பாதிக்கிறாரு, கெயின் பண்றாரு. எப்படி கெயின் பண்றாருன்னா காஸ்ட் ஆஃப் 4 மேங்கோஸ் கெயின் பண்றாரு. சரி, நான் போட்டுருவேன் சார், என்ன சொல்றீங்க? இதே வந்து ஆன் செல்லிங் 20 மேங்கோஸ் எ பர்சன் கெயின்ஸ் த செல்லிங் பிரைஸ். இங்க காஸ்ட், இங்க செல்லிங் பிரைஸ். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, சரி சார் நான் அதையும் வந்து காஸ்ட் பிரைஸ் 1ன்னு வச்சுப்பேன், இல்லை எதையா வச்சு போட்டுருவோம் சார் அப்படின்னீங்கன்னா ஓகே போட்டுடலாம். பட் ஆனால் ஒன் ஸ்டெப்ல போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்து ஒன் ஸ்டெப்னா ஒரு குட்டியா போடணும். அப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல குயிக்கா நிறைய சம்ஸ் அட்டன் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதை நான் எப்படி லாஜிக்கலா புரிஞ்சுக்க வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. 20 மாம்பழத்தை விற்கிறாரா? ஓகே, லாபம். லாபம்னா என்ன? ஃபர்ஸ்ட் லாபம்னா பெர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. ப்ராஃபிட் பர்சன்ட் கேட்கறாங்க. ப்ராஃபிட் பர்சன்னா நான் போன கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தேன் கோர்ஸ்ல? ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, முதல்ல லாபத்தை வேல்யூவா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை காஸ்ட் பிரைஸ் கூட கம்பேர் பண்ணுங்க. ஒரு பொருளை நான் வந்து 100 ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன், அதை இன்னொருத்தருக்கு 120 ரூபாய்க்கு வித்திருக்கேன்னா அந்த 20 ரூபாயை நான் வாங்கின 100 ரூபாய்க்கு கூட கம்பேர் பண்ணாதானே 20% சொல்ல முடியும். அப்ப அதே தான் கான்செப்ட். இப்ப இதுல சிம்பிள், இதை விட இது ரொம்ப சிம்பிள். அதாவது நான் வந்து 20 மேங்கோ விற்கிறேன்னா 20 மேங்கோவை ஏதோ ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன். நான் அதை 1 ரூபான்னு வச்சுக்கிறேன். 20 மேங்கோவோட ஒரு மேங்கோட விலையும் 1 ரூபான்னு வச்சுக்கிட்டா 20 மேங்கோவை நான் 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன். அதான் என்னோட காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? செலவு விலை. இப்ப என்னோட லாபம் வந்து என்னன்னா, வித்து முடிச்ச உடனே லாபத்தை கணக்கு பண்ணா 4 மாம்பழத்துக்கு ஒரு காஸ்ட் பிரைஸ் வந்திருக்கும்ல, 4 மாம்பழத்தோட விலைய அவர் லாபமா பாக்குறாரு. அப்ப 4ன்றது லாபம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல பார்த்த உடனே 4/20 அப்படின்னு போட்டு 1/5 அப்படின்னு போட்டு 20% அடிச்சிடலாம். பட் இங்க தான் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒண்ணு இதே மாதிரி இதை போட்டுறீங்க, இல்ல ஸ்டெப்ஸ் போட்டுறீங்க. எப்படின்னு சொல்றேன். இதுதான் மெயின் ஆஸ்பிரன்ஸ். கவனிங்க. ஆன் செல்லிங் 20 மேங்கோஸ் கெயினை வந்து இங்க வந்து அவர் என்னவா சொல்லனா காஸ்ட் பிரைஸா சொல்லல, 4 மாம்பழத்தோடைய காஸ்ட் பிரைஸ் சொல்ல. சரி சார், அப்ப அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் அப்படி போட்டுக்கலாம்னா அப்படியும் போட முடியாது. எப்பயுமே கெயினை வந்து காஸ்ட் பிரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணணும். சரியா? அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா சிம்பிளா லாஜிக்கலா போயிடுங்க. ஃபார்முலான்னு கூட பார்க்காதீங்க, லாஜிக்கலா போயிடுங்க. கடை இருக்குல்ல, அவரு ஒரு கடையில விற்கிறாருல, அந்த கடையை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆன் செல்லிங் 20 மேங்கோஸ், உங்க கண்ணு முன்னாடியே அவர் காய விரிச்சு ஒரு மேங்கோல இருந்து 20 மேங்கோ வரைக்கும் லைனா அடுக்கி வச்சிருக்காரு. ஆஸ்பிரன்ஸ் அடுக்கி வச்சிருக்காரு. இப்ப அவரு 16 மேங்கோவை வித்துனே இருக்காரு, ஒண்ணு ஒன்னா விற்கிறாரு. அது வரைக்கும் அவர் போட்ட காசை தான் எடுத்திருக்காரு. நான் சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. ஏன்னா மீதி 4 மாம்பழத்தை வித்து ஒரு காசு சம்பாதிக்கிறார்ல, இது எல்லாமே விற்கிற காசு. நான் செல்லிங் பிரைஸ்ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்றேன் பாருங்க, காஸ்ட் பிரைஸ் யூஸ் பண்ணவே இல்லை. 16 மாம்பழத்தை விற்கிறாரு. 20 மாம்பழத்தை விற்கும் பொழுது 16 மாம்பழத்தை விற்கும் பொழுது அவருக்கு போட்ட காசை தான் எடுக்க முடியுது. ஸோ இது வரைக்கும் அவருக்கு லாபம் இல்லை. கடைசி 4 மாம்பழத்தை விற்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து லாபம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். சரியா? அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? 16 மாம்பழம் வரைக்கும் அவர் போட்ட காசான காஸ்ட் பிரைஸை தான் எடுத்திருக்காரு. மீதி இருக்க 4 மாம்பழத்துலதான் லாபம் எடுத்திருக்காரு. ஸோ அப்ப இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? 20ல 4 16ன்னு பிரிச்சு 4/16 தான் போடணும். சரியா சார்? இங்க செல்லிங் 20 வந்து 20 போட்டீங்க, இங்க செல்லிங் 20 வந்து ஏன் 16 போட்டீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா இதுல கான்செப்ட் வந்து காஸ்ட் பிரைஸ் கொடுக்கல. அப்ப 16ன்றது காஸ்ட் பிரைஸ், 4ன்றது கெயின். அப்ப எவ்வளவு ஆஸ்பிரன்ஸ் கெயின் பர்சன்ட்? 1/4. அப்ப 25%. ஸோ அந்த கொஸ்டினுக்கு 20%, இந்த கொஸ்டினுக்கு 25%. ஸோ கிளியரா புரிஞ்சது ஆஸ்பிரன்ஸ். நம்ம ஃபார்முலாவை ரொம்ப யூஸ் பண்ணாம லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா அடிக்க முடியும், கன்ஃபியூஷன் இல்லாம அடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இது 2 ப்ராக்டிஸ் பண்ணா பத்தாது. இதே டைப்லேயே நான் ஒரு 10 கொஸ்டின் வந்து கோர்ஸ்ல ஃப்ரேம் பண்ணி டைப்பா வச்சிருக்கிறேன். ஸோ குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க அனைத்து எக்ஸாம், எந்த எக்ஸாமா இருந்தாலும் குவான்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு நான் நிறைய இதுல வந்து ஃபீட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஜூலை 9ல நம்ம கோர்ஸ் போட ஆரம்பிச்சோம். அக்டோபர் 13 வரைக்கும் நம்ம கோர்ஸை வந்து அப்படியே வீடியோஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு கேலண்டர் போட்டு ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்க எக்ஸாம்ஸ்க்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஈவன் டிஎன்பிஎஸ்சி கூட செப்டம்பர் 15 வந்தாலுமே, நான் அக்டோபர் 13 தான் முடிப்பேன்னு சொன்னாலுமே செப்டம்பர் 15க்குள்ளே உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ்லாம் முடிஞ்சது. கடைசியா வர்றது எல்லாமே வந்து அந்த என்ன சொல்றது, அந்த கவுண்டிங் ஆஃப் ஷேப்ஸ்,
அண்ட் என்னது கேலண்டர், இந்த மாதிரி ரொம்ப கம்மி இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நான் கடைசியில் வச்சிருக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ கேலண்டரில் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி செப்டம்பர் 25க்குள்ளே முக்கியமான டாபிக்ஸ்லாம் முடிஞ்சிருது. செப்டம்பர் 25க்கு மேலே அந்த அக்டோபர் 13க்குள்ளே கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நான் வச்சிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மெயின்ஸுக்குலாம் இன்னுமே யூஸ் ஆகும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.